வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 11 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தும்கால் மற்றும் டமாலி எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். மராசியா மற்றும் துசா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். காந்த மர்தாலா மற்றும் முர்முலு எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, காரா, காரியா, மத்தியா, பதூடி, பதூரி, ஜுவாங் மற்றும் சௌரா. சி ராஜாஜி, எஸ் ராதாகிருஷ்ணன், சி வி ராமன் 1954 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா மற்றும் வீர புருஷ மர்காவை நிறுவியிருக்காங்க. விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்தல் முறையை தென்னாப்பிரிக்கா நாட்டில் நடத்திக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 61 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. வருடாந்திர நிதி நிலைய அறிக்கைய சரத்து 202 சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் ஆராதி சாகா. குக்கா இயக்கம் 1840 இருந்து 72 வரைக்கும் பகத் ஜவஹர்மல் தலைமையில பஞ்சாப்ல நடந்துச்சு. மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை காளிதாஸ் சிக்கு உற்சவ். மோதிலால் நேரு சுதந்திர மாணவர் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. என்னைக்கான திட்டம்? சட்டார் திட்டம் 2018 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி அன்னதத்தா ஆய் சனரக்ஷா அபியான் திட்டம் 2018. துருப்பியம் புதுமையான கற்றல் திட்டம் 2019. நிர்விக் திட்டம், சகாகர் மித்ரா திட்டம், ஆயுஷ்மான் சகாகர் திட்டம் 2020 அறிமுகமாச்சு. 2025 அண்டர் 19 T20 உலக கோப்பையை வென்ற நாடு எது? இந்தியா. இந்தியாவின் முதல் AI பல்கலைக்கழகத்தை நிறுவும் மாநிலம் எது? மகாராஷ்டிரா. தாராநாகி மலை எங்கே அமைந்துள்ளது? நியூசிலாந்து. நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்படுகிறது? 16,300 கோடி. 2025 ஆஸ்திரேலிய கிரிக்கெட் விருதுகளில் ஆலன் பார்டர் பதக்கத்தை வென்றவர் யார்? டிராவிஸ் ஹெட். ரோஹித் சர்மா சிஎட் கிரிக்கெட் விருதுகள்ல 2024 ஆண்டின் சிறந்த ஆண்கள் கிரிக்கெட் வீரர் வாங்கியிருக்காரு. அஸ்வின் பிசிசிஐடைய திலீப் சர்தேசாய் விருது வாங்கியிருக்காங்க. ஸ்மிருதி மந்தானா 2025 ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வீரருக்கான விருது வாங்கியிருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா பாலி உமரிகர் விருது, சர் கார்ஃபில் சோபர்ஸ் விருது 2025 ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் வீரர் விருது வாங்கியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது. சமீபத்தில் கப்பதகுடா மலைப்பகுதியில் காணப்பட்ட வெள்ளை தலைப்பறவை எந்த நாட்டிற்கு சொந்தமானது? இந்தியா. இந்த கப்பதகுடா அப்படிங்கிற ஒரு மலை கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. IUCN படி இந்த பறவை ரெட் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. இந்த பறவையுடைய சயின்டிபிக் அறிவியல் பெயர் மேச்லோலோபஸ் நியூச்சாலிஸ். மேச்லோலோபஸ் நியூச்சாலிஸ். இந்தியாவுடைய 17வது நவரத்ன நிறுவனம் IREDA. தேர்தல் விதிகள் திருத்தம் 1961 மூலமா மூத்த குடிமக்களுடைய தபால் வாக்களிக்கும் முறைய 80 இருந்து 85 வயதா உயர்த்திருக்காங்க. பெரியார் புலிகள் காப்பகத்துல முதல் முறையா இந்தியால மின் உற்பத்திக்கான காற்றாலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் 14வது மகாரத்னா நிறுவனம் HAL. முசி நதி வரலாற்று கட்டிடம் மற்றும் புஜ் வரலாற்று நீர் அமைப்பு குஜராத்ல இருக்கு. இந்த இடத்த உலக நினைவு சின்னங்கள் கண்காணிப்பு பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு. காப்பீடு துறையில் புதிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரம்பு என்ன? இதுக்கு முன்னாடி காப்பீடு துறையுடைய FD லிமிட் 74, இப்போ 100% உயர்த்தியிருக்காங்க. யுனெஸ்கோ கூற்றுப்படி உலக மக்கள் தொகையில 26% பேருக்கு பாதுகாப்பான குடிநீர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. UNEP அறிக்கையின்படி 2040 முன்னாடி 80% பிளாஸ்டிக் மாசுபாடு குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. போன வருஷம் நடந்த பொது தேர்தல்ல மொத்த வாக்குச்சாவடி மக்கள் வாக்களிச்சது 65.79%. அதிகபட்சமா வாக்களிச்சது லட்சத்தீவு 84.16%, குறைந்தபட்சம் பீகார் 56.19%. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் முயற்சியில் இருந்து விலகிய நாடு எது? பனாமா. பனாமா நாடு 2017 உறுப்பினரா சேர்ந்தாங்க. இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெல்ட் அண்ட் ரோட் முயற்சி 2013 சைனா அறிமுகப்படுத்தினாங்க. அதுல இருந்து வேண்டான்னு விலகிட்டாங்க. தொழுநோயை ஒழித்த முதல் நாடு ஜோர்டான். சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் முயற்சியை இந்தியாவுக்கு பிறகு நிராகரிச்ச பிரிக்ஸ் நாடு பிரேசில். UNGA டிசம்பர் 21 உலக தியான தினமா அறிவிச்சிருக்காங்க.
நெப்ராஸ்கா வந்துட்டு டிசம்பர் 6ஆம் தேதியை மகாத்மா காந்தி நினைவு சின்னமா அறிவிச்சிருக்காங்க. பருவநிலை மாற்றத்தால் யாலா பனிப்பாறை 2040ல மறைஞ்சுடன் நேபாள் நாடு அறிவிச்சிருக்காங்க. ஷேக் முகமது பின் சாயித் அல் நஹ்யான் 2025ஆம் ஆண்டு சமூக ஆண்டை அறிவிச்சிருக்காரு. விருத்திமான் சாகா தனது ஓய்வை அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? கிரிக்கெட். இதே மாதிரியே கிரிக்கெட் வீரர் சித்தார்த் கவுல், கேதர் ஜாதவ், ஷிகர் தவான், டேவிட் மாலான், மொயின் அலி, மேத்யூ வேட், டிம் சவுத், மார்டின் குப்டில். இந்திய ஹாக்கி வீரர் பிரேந்தர் லக்ரா, எஸ்வி சுனில், டிப்ரே சக்கா, ராணி ராம்பால். டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ், பிரணேஷ் குணேஸ்வரன். பேட்மிண்டன் வீராங்கனை அஸ்வினி பொன்னப்பா. நீச்சல் வீரரான எம்மா மிக்கியோன். 67வது கிராமி விருதுகள் 2025 ஆண்டின் சிறந்த ஆல்பத்தை வென்றவர் யார்? பேவோன்ஸ் கோபாய் காற்று அப்படிங்கிற ஒரு பாடலுக்காக.